ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி ஐஎன்எம்மில் தலைவர்கள் உருவாதல் கான்செப்ட்லேருந்து 4 தலைவர்கள் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து 5ஆவதாக அம்பேத்கர் பற்றின ஃபுல் டீட்டெயில், ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்கு ப்ளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற எல்லா தகவல்களுமே ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இவருடைய பேர் வந்து பீமாராவ் ராம்ஜிங்கிறது தான் இவரோட பேர். அம்பேத்கருங்கிறது இவருடைய ஆசிரியர் பேர். இவர் வந்து இவருடைய விருப்பப்பட்டு இவர் வந்து இதில் இணைச்சிருப்பார். சரிங்களா? இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 14th April 1891 டிசம்பர் 6 1956 வரைக்கும் இவருடைய காலம். பிறப்பு பார்த்திங்கன்னா அம்பவாதே அப்படிங்கிற கிராமத்தில் ரத்னகிரி மாவட்டம் மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பார். இவருடைய தந்தை பெயர் பெற்றோர் பார்த்திங்கன்னா ராம்ஜி சக்பால் பீமாபாய். தந்தை வந்து ஒரு இராணுவ பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். இவருடைய ஆசிரியர் பேர் பார்த்திங்கன்னா மகாதேவ் அம்பேத்கர். இந்த அம்பேத்கர் தான் அவருடைய பேர் கூட இணைச்சிருப்பார். சரிங்களா? இவருடைய பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். எங்கே பிறந்திருப்பார், எங்கே கல்வி பயின்றார் அப்படின்னா சதாராவில் உள்ள பள்ளியில் கல்வியை தொடங்கினார். 1904 என்ன பண்ணியிருப்பார்னா, இவருடைய குடும்பம் வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்திருக்கும். இங்கே இருக்கிற எல்பின்ஸ்டன் பள்ளியில் தான் உயர்நிலை பள்ளியில் வந்து சேர்ந்திருப்பார். 1907 இவர் பள்ளி படிப்பை முடிச்சிருப்பார். பிறகு வந்து பரோடா மன்னன், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாயாஜி ராவ், இவரோட உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் வந்து 1912 இளங்கலை பட்டம் வாங்கியிருப்பார். அடுத்து பரோடா மன்னன் சாயாஜி ராவ் உதவியோடு உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் இந்த பாடங்கள்லாம் கற்றுப்பார். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் யாருன்னா அம்பேத்கர் தான் முதல் இந்தியர். சரிங்களா? அமெரிக்காவுக்கு படிக்க போனது 1915. இது ரொம்ப முக்கியம். பண்டைய கால இந்திய வணிகம் என்ற தலைப்பில் ஆய்வுக்கான முதுகலை பட்டம் ஒன்று வாங்கியிருப்பார். எந்த தலைப்பில்னா பண்டைய கால இந்திய வணிகம் அப்படிங்கிற தலைப்பில். சரிங்களா? 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் போயிருப்பார். ஆல்ரெடி எங்கே போயிருந்தார்? அமெரிக்கா போயிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து லண்டன் போயிருப்பார். 1921 முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. 1921 முதுநிலை அறிவியல் பட்டம், 1915 முதுகலை பட்டம். சரிங்களா? அடுத்து 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை எனும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம். பார்த்திங்களா? முதுகலை, அடுத்து முதுநிலை அறிவியல், அடுத்து முனைவர் பட்டம் 1923. இதே வருஷத்தில், எந்த வருஷம்? 1923 சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் வாங்கியிருப்பார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பட்டம். அடுத்து 1924 இவர் என்ன அமைப்பை நிறுவியிருப்பார்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார். ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை 1927 தொடங்கியிருப்பார். இது ரொம்ப முக்கியம். ஒடுக்கப்பட்ட பாரதம் 1927. ஊரணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர எதுக்காக நடத்தியிருப்பார்னு கூட கேட்பாங்க. மகத் சத்தியாகிரகம் எதற்காக நடத்தப்பட்டது? ஊரணி கிணறுகளில் வந்து தீண்டாமை கொடுமை, அதாவது சில சமூகத்தினர்லாம் அங்கே வந்து தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற கொடுமைகள்லாம் இருந்திருக்கும். அதை எதிர்த்து அவர் பண்ணது தான் மகத் சத்தியாகிரகம் அல்லது சாவ்தர் தலை. அது பேர் சாவ்தர் தலை சத்தியாகிரகம். எப்படி கேட்டாலுமே 1927 மகத் சத்தியாகிரகம் அல்லது சாவ்தர் தலை சத்தியாகிரகம் அதோட பேர். சரிங்களா? சமாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். சமாத சங்கம், மூணுமே சேசன் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி பெற்றிருப்பார். எந்த வருஷம்னா 1930. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 1930 நவம்பரில் முதலாவது வட்டமேசை மாநாடு இங்கிலாந்தில் நடந்திருக்கும். இதில் தமிழகத்தை சார்ந்த இரட்டைமலை சீனிவாசனும் போயிருப்பார், அம்பேத்கரும் கலந்திருப்பார். இதில் இது ஒரு ரொம்ப முக்கியமானது. 3 வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்ட ஒரே ஆள் வந்து அம்பேத்கர் தான். 1931 செப்டம்பர் 24 காந்தி அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் நடைபெற்றது. அடுத்து மூக் நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் அம்பேத்கர் நடத்தியிருப்பார். பகிஷ்கிரி ஹிடாகரிணி சபை, பகிஷ்கிரித் ஹிடாகரிணி சபை அப்படின்னு தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார்.
அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1937. தேர்தலில் போட்டியிட்டு இவரும் வெற்றி பெற்றிருப்பார். இவருடைய கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றனர். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை 1942 தொடங்கியிருப்பார். 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு. 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசகர் குழுவில் உறுப்பினர் ஆனார். அப்போ ஒரு குழு பரிந்துரைச்சிருப்பாங்க, பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழு. அந்த குழுவில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்திருப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட வரைவு குழு உருவாக்கியிருப்பாங்க. அந்த வரைவு குழுவோட தலைவராகவும் அம்பேத்கர் தான் செயல்பட்டிருப்பார். அடுத்து இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் உலக பௌத்த சமயத்தின் மாநாடுகள். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் நிறைய கலந்திருப்பார். அதாவது புத்தத்தை தழுவிருப்பார் இவர். சரிங்களா? 1956 அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். எப்படின்னா அக்டோபர் 14. ஓகேங்களா? இவர் எழுதிய புத்தமும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற நூல் இவருடைய மறைவுக்கு பின் வெளியிடப்பட்டது 1957. இவர் எப்போ தவறிப்பார்னா 1956 டிசம்பர் 6 தவறிப்பார். 57 இந்த நூல் வெளிவந்திருக்கும். இவருக்கு 1990 தான் பாரத ரத்னா வழங்கப்பட்டது. சரிங்களா? மறைவுக்கு பின் பாரத ரத்னா வழங்கப்பட்டவர்களில் இவரும் ஒருத்தர். அம்பேத்கரின் கருத்துப்படி கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. இது ரொம்ப முக்கியம். இதை கொடுத்து யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை சொன்னவர் அம்பேத்கர். இதன் விளைவாக அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் என்ற சொல் கூட குறிப்பிடப்படவில்லை. இவர் கிராமங்களில் அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, அதனால் அப்படின்னு நினச்சி பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற சொல்ல கூட அவர் அரசியலமைப்பில் குறிப்பிடவில்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். புத்தகங்கள் மற்றும் கட்டுரை. இவர் எழுதிய புத்தகம் என்னது? பழங்கால இந்திய வர்த்தகம். 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்கான ஆய்வுரை. இந்தியாவில் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. இதுதான் எனது முனைவர் பட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை. முதுகலை பட்டம்னா இந்திய வணிகம் மற்றும் அந்த வர்த்தகம், அந்த ரிலேட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முனைவர் பட்டம்னா இந்தியாவில் தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு. பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பார். மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை இது. பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் பங்கீடு அப்படிங்கிற ஆய்வு கட்டுரை எழுதியவர் யாருன்னா அம்பேத்கர். பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் 1921 எம்எஸ்சி பட்டத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூபாயின் பிரச்சனைகள். 1923 லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டமாகிருப்பார். இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை 1918 வெளியிட்டிருப்பார். இதுவும் ஒரு முக்கியம். இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையும் எழுதியிருப்பார். இந்தியாவின் ஜாதிகள் 1916 இந்தியாவின் ஜாதிகள் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருப்பார். இது இந்த கட்டுரை பின்னாடி அரிய இந்திய புத்தகம் என்ற தொகுப்பில் பதிப்பிக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு இந்தியாவின் ஜாதிகள் எப்போ எழுதியிருப்பார்? 1916. சரிங்களா? இவருடைய முக்கியமான பொன்மொழிகள் என்ன? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். இதை சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் மதமே நான் விரும்புவது அப்படிங்கிறதையும் இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகே, இப்போ மொத்தம் 5 தலைவர்கள் பார்த்தாச்சு. அம்பேத்கர் வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கு அப்புறம் உள்ள தலைவர்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ.